பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் புதியதொரு நாளை தந்து புதிய மாதத்தை காணச் செய்து இப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த ஒவ்வொரு நாள் இரவிலே கூடி வர கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். 10 குருடர்கள் அவரை தேடி வந்தார்கள். எல்லாரும் சுகம் பெற்றார்கள். அவரை நோக்கி பார்த்த அத்தனை பேரும் சுகம் பெற்றவர்கள். ஆனால் நன்றி சொல்ல சிலர் மாத்திரம்தான் வந்திருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய மார்பிலை மடியிலை சாய்ந்து இளைப்பார ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு இரவையும் தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, நடத்தி வந்த பாதைகளுக்காக, அது துன்பமோ துயரமோ துக்கமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இன்பமோ எதுவானாலும் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவது அவசியம். அவர் நம்முடைய தகப்பன். இரவிலே அவரோடு கூட பேசி சஞ்சரித்து அவரோடு கூட உறவாடி அந்த அன்பை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு மேலான பாக்கியம். அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் துதித்து பாடலாமா? இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆபத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நம்மை தப்புவித்த தேவனை நாம் சேர்ந்து துதித்து பாடுவோம். நான் அவனோடு இருந்தவனை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை முற்றிலும் ரட்சிக்கிறவர். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சட்டையின் கீழே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. உபாகமம் 15:5ஆம் வசனம் பின்பகுதி. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற தேசத்திலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுத்து வந்து அதற்கென்று தலைவர்களை உருவாக்கி சட்டத்திட்டங்களை உருவாக்கி ஜனங்களை அவருடைய வசனத்திற்குள்ளாக வழி நடத்தி அவர்கள் விசுவாசத்தோடு நடந்து செல்வதற்கு பல ஆண்டுகளாக பிரயாசமாய் மோசேயை கூடவே வழி நடத்தி சென்று யோசுவாவை கொடுத்து காலேபை அனுப்பி தேசத்தை சுதந்தரிக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது கர்த்தருடைய தேசம். அங்கே ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறவர், அங்கே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பிரியமாய் வைத்து அவர்களை நேசித்து ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்திருப்பதை பார்க்கிறோம். இது எங்கே வாக்கு பண்ணினார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணின அதே வாக்கு தத்தத்தை இன்றைக்கு தேசமெங்கும், நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறோம், நம்முடைய மொழி தமிழ் மொழிகளாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தேசமெங்கும் உலகமெங்கும் பல்வேறு ஜாதிகள், பல மொழிகள்
எல்லோரும் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருகின்றார்கள். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆம், அங்கே அவர்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். அவர்களுடைய தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். அவரை தேடும் பொழுது அவருடைய சந்ததிகளை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெருகச் செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே விசுவாசத்தோடு இந்த நாட்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறவர். நீர் எங்கள் தேசத்திலே ஆசீர்வாதத்திற்கென்றே எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்கென்று தம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி புதிய மனிதனாக்கி உம்முடைய திருக்குமாரன் வழியாக நாங்கள் புது வாழ்வை பெற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்கு சாட்சியாக இருக்கும்படி ஆண்டவரே எங்களை நீர் உரிமையாக சொத்தாக நீர் பிரித்து வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட விசேஷித்த கரம் இருப்பதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகல கனமும் மகிமையும் புகழும் முக்கிய உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.